அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆண்டாள் கையில் வைத்திருக்கும் கிளிக்கும் மீனாட்சியம்மன் கையில் வைத்திருக்கும் கிளிக்கும் வேறுபாடு என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் வாருங்கள். மீனாட்சியம்மனுக்கு சுகபாணி என்ற மற்றொரு பெயர் உண்டு. சுக என்றால் கிளி, பாணி என்றால் ஏந்தியவள். அந்த பொருளிலே மீனாட்சியம்மன் சுகபாணி என்று அழைக்கப்படுகிறாள். மீனாட்சியம்மன் கையில் ஏந்தியிருக்கும் கிளி மீனாட்சியம்மனுக்கு அலங்காரமாய் இருக்கிறது. அதற்கு அலங்கார அணிகுறி என்று பெயர். அலங்காரமாய் தரித்து இருப்பவள், அதனால் வலக்கையில் வைத்திருக்கிறாள். கையில் மலர் செண்டு வைத்திருப்பவர் கூட வலக்கையில் தானே வைத்திருப்பார்கள். அதுபோல மீனாளின் கையில் அலங்காரமாய் கிளி உள்ளது. ஆண்டாளின் கையில் இடப்புறம்தான் கிளி இருக்கிறது. அது ஏன்? இன்னமது ஊட்டி அந்த கிளியை ஆண்டாள் வளர்க்கிறாளாம். இடது கையில் கிளி இருந்தால்தானே வலது கையால் உணவு ஊட்ட முடியும். தாய்மார்கள் இடது பக்க இடுப்பில் வைத்து கொண்டுதானே வலது கையால் குழந்தைக்கு சாதம் ஊட்டுவார்கள். அதுபோல ஆண்டாள் கிளியை வளர்ப்பதற்காக இடது பக்கம் வைத்திருக்கிறார். இது வளர்ப்பு குறியாகும். ஆகவே இருவர் கைகளிலும் கிளிகள் இருந்தாலும் காரணம் வெவ்வேறு.